வணக்க நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூட விலை அதிகமாக தான் இருக்குது. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, சாமிக்கோ, அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 500 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 400 ரூபாய். கனகாம்பரம் 1 கிலோ 700 ரூபாய். பன்னீர் ரோஜா 1 கிலோ 120 ரூபாய். நாட்டு ரோஜா 1 கிலோ 160 ரூபாய். அரளிப்பூ 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி பூ 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ 1 கிலோ 150 ரூபாய். செவ்வந்தி பூ 1 கிலோ 200 ரூபாய். தாமரைப்பூ 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பிச்சிப்பூ 1 கிலோ 450 ரூபாய். கக்கட்டான் பூ 1 கிலோ 350 ரூபாய். பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ ஒரு பாக்கெட் 60 ரூபாய். மறிக்கொழுந்து ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரை கொழுந்து ஒரு பட்டு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செம்பருத்தி பூ ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்பகப்பூ 1 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாதவி பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கண்டை பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அருகம்புல் ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அடுத்து இலைகள்லாம் ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் போன வாரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நேற்று வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுனால பூவோட விலை அதிகமாக இருந்துச்சுங்க. பூக்களோட விலைகள் வருங்காலத்தில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த நேரத்தில் கூட பூக்களை விலை குறைவாக வாங்கணும்னா நேரடியாக மொத்த விலை கடைகளில் வந்து விலை விசாரித்து பூக்கள் பார்க்குறதுக்கு புதுசாகவும் எங்கே விலை குறைவாகவும் சொல்கிறாங்களோ அந்த கடைகளில் மூட்டையாகவே வாங்குங்க. ரொம்பவுமே விலை குறைவாக கிடைக்குங்க. உங்களுக்கு பூ கட்ட தெரியும்னா உதிரி பூக்களை வாங்கி வீட்டில் பூவாகவும் மாலையாகவும் கட்டிக்கிட்டிங்கன்னா செலவுகளை பாதியாக குறைச்சிக்கிற முடியும். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்களை பார்த்து செலவுகளை குறைங்க. நன்றி.